எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஜெயமேரி. நான் ஒரு புது கண்டென்ட் அப்படின்னு சொல்ல முடியாது, ஒரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டு இதுதான் கொண்டு வந்திருக்கேன். இந்த கண்டென்ட்டில் என்ன இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளால் இதுவும் பண்ண முடியுமா அப்படின்னு தோன்ற அளவுக்கு யூஸ்ஃபுல்லான விஷயங்கள்ல தான் நான் ஷேர் பண்ண போகிறேன். அதாவது எனக்கு கொஞ்சம் தெரிஞ்ச விஷயங்கள் ஷேர் பண்ணிக்க போகிறேன். அப்படி என்ன விஷயம்னா பார்த்தீங்கன்னாக்கா, பிடிச்ச விஷயங்கள் உங்களுக்கு அது பண்ணணும்னு ஆசை இருக்கும். பட் அதுக்கான பண்ணதுக்கு ஃபினான்ஷியலான ஒரு ஹெல்ப் ஒரு சைடும் இல்லாமல் இருக்கும். அது அப்படி பண்ணுறதா இருந்தாலும் நீங்களாகவே அதுக்கு எல்லா பெனிஃபிட்டும் எல்லாமே போட்டு பண்ண வேண்டிய மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சில விஷயங்கள் நீங்கள் யாரோட ஹெல்ப் இல்லாமல் பண்ணாக்கா எவ்வளோ சூப்பராக இருக்கும் திங்க் பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு ஷாப் வைக்கணும்னு நினைக்கிறீங்க, அந்த ஷாப்புக்கு எல்லாமே ஃபினான்ஷியலாக போட வேண்டியதாக இருக்கும். அப்படின்னு பார்த்தாக்கா ஃபினான்ஷியலாக போடவே தேவையே கிடையாது. கொஞ்சம் காசு வச்சாலே, அதாவது நீங்கள் மனசு வச்சாலே ஒர்க்கில் நீங்கள் முன்னுக்கு வரலாம். அப்படின்ற ஒரு சில ஒர்க்லாம் இருக்குது. எனக்கு தோணின விஷயங்கள், என்னால் பண்ண முடியாத விஷயங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணாக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தான் இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோவில் எல்லாத்தையும் தெளிவாக சொல்ல போகிறேன். ஸோ என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குன்றது, என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்களாம் இண்டிவிஜுவலாக பண்ணி நீங்கள் இண்டிவிஜுவலான ஒரு பிஸ்னஸ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் நிறையவே இருக்குது. அது ஒன்றில் சுற்றி இருக்கிற விஷயங்கள் தான். அது என்னென்ன விஷயங்கள்லாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கனாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களை மாதிரி ஏகப்பட்ட பேர் நிறைய பேர் எப்படிலாம் முன்னேறணும் அப்படின்னு தெரியாமல் இருக்காங்க. நான் சொல்ல போகிற விஷயங்கள் ரொம்பவே ஈஸியான விஷயங்கள். ஜஸ்ட் உங்களோட டைம் அண்ட் உங்களோட கன்சிஸ்டன்சி அதை மட்டும் நீங்கள் இதை ஃபுல்லாக போட்டிங்கனாலே சூப்பராக முன்னுக்கு வந்துடலாம். நான் சொல்ல போகிற விஷயங்கள் ஒருத்தருக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் நான் அந்த வீடியோ போடுறேன். என்னால் பண்ண முடியாத விஷயங்கள் மற்றவங்களாட்ட பண்ணி அது கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணாக்கா எவ்வளோ நல்லா இருக்கும்னு நினச்சேன். வேறு எதுவும் இல்லை. ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன், உங்களோட ஷாப் ஆரம்பிக்கணும், எனக்கு அதுக்கான ஃபினான்ஷியலாக இது இல்லை. உங்களோட வீட்டில் நீங்கள் இப்போ நிறைய பேர் வீட்டிலே கார்டனிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கரெக்டாக? ஸோ உங்கள் வீட்டில் கார்டனிங் பண்ணதுக்கு இடம் இருந்தால் அதை நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு கீரை கிரீன்ஸ் அது விதை போட்டு நீங்கள் வளர வச்சு அதை நீங்கள் உங்கள் சுற்றி இருக்கிற சரௌண்டிங்ஸில் விற்கவே கூடாது. ஏன்னா சுற்றி இருக்கிற சரௌண்டிங்ஸில் வாங்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க நம்ம வளர்ந்துருவோம் அப்படின்ற ஒரு இதுக்காக வாங்கவே மாட்டாங்க. ஸோ அதனால் அப்படிலாம் போகாமல் கொஞ்சம் வெளியில் போயிட்டு ஒரு நிறைய பீப்புள்ஸ் போகிற இடத்துல நீங்களாகவே ஓனாகவே யாரோட துணையுமே இல்லாமல் அந்த கீரையை இல்லை உங்களோட கார்டனில் விளையிற ஒரு செடி பழம் எல்லாமே நீங்கள் போய் விற்று நீங்கள் சேல் பண்ணலாம். நீங்கள் சேல் பண்ணனால ஒரு 2 மணி நேரம் உட்காந்துனாலே அந்த இடத்துல உட்காந்து யார் போகிறாங்க, யார் வராங்க, யார் பார்ப்பாங்க அப்படின்றது கில்ட்டி ஃபீலிங் இருக்கவே கூடாது இந்த விஷயத்தில் மட்டும். அந்த மாதிரி நீங்கள் உட்காந்து 2 hours நீங்கள் உட்காந்து சேல் பண்ண முடியும். சேல் பண்ணிங்கனாக்கா மினிமம் நீங்கள் ஒரு நாளைக்கு 300 அப்படின்ட்டு இது பண்ணலாம். இது ஒரு ஐடியா. இன்னொரு ஐடியா என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம ஊரில் ரொம்பவே ஃபேமஸான ஒரு விஷயம் தான் பானிபூரி. அதில் சொல்கிறேன்னு சொல்லிட்டுன்னு நிறைய பேர் சிரிப்பீங்க. பட் அது ஒரு இது கிடையாது. பானிபூரி விற்கிறது ஒரு செல்ஃப் இது தான். ஒன்றும் இல்லை, மார்க்கெட்டில் போனீங்கனாலே, கோயம்பேடு மார்க்கெட்டில் போனீங்கனாலே இப்போது அது ப்ராசஸ் பண்ணி அதை மாவு பண்ணி மேக் பண்ணி அதை பூரி சுட்டுட்டு யாரும் உட்காந்துல்லை, எல்லாமே ப்ராசஸ் பண்ணி ஜஸ்ட் அவங்க இது மட்டும் இருக்குது. இப்போ பூரி சுட்டு விற்கிற மாதிரியே இது வந்துடுச்சு. ஸோ அதனால் அந்த பண்டெல்லாம் போய்ட்டு வாங்கிட்டு ஜஸ்ட் நீங்கள் ஒரு காசு செஞ்சு வச்சுருப்பீங்கள, பண்டல் போய்ட்டு வாங்கிட்டு நீங்கள் ஒரு கூடையில் உள்ள ஒரு பானையில் அந்த புளினா தண்ணி வச்சுட்டு நீ உட்காந்து சேல் பண்ணிங்கனாக்கா
ரூ. 2000 ஒரு நாளைக்கு குறைஞ்சது நீங்கள் சம்பாதிக்கலாம். ஜஸ்ட் உங்களோட எஃபெக்ட் வந்து கண்டிப்பாக இதில் இருக்கணும். யாருமே வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற ஒரு இது கிடையாது. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நிறைய வந்து சோஷியல் மீடியாஸில் பார்க்குறீங்க, ஓனாகவே வந்து பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு, காசே தேவையில்லை அப்படின்ற மாதிரி நிறைய அப்ளைட்டட் மார்க்கெட்டிங் அப்படின்றது ஒன்று இருக்குது. டிஜிட்டலாக வந்து சம்பாதிக்கிறது. ஸோ அதுக்கும் நிறைய ஆப்ஸ் இருக்குது. அந்த ஆப்ஸையும் நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணலாம். ஏர்ன் கரோன்ற ஆப் இருக்குது. அந்த மாதிரி நிறைய ஏகப்பட்ட ஆப்ஸ் இருக்குது. அதுவும் நீங்கள் வந்து ஏர்ன் கரோன்ற ஆப் இருக்குது. அப்புறமா ஃபைவர்ன்ற ஆப் இருக்குது. அந்த மாதிரி நிறைய ஆப்ஸ் இருக்குது. அதுலேயும் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணி நீங்களாகவே யாரோட காஸ்ட்டும் போடாமல் எந்த இதுவும் செலவும் பண்ணாமல் நீங்களாகவே இது பண்ணலாம். ஜஸ்ட் இந்த கேம்ஸ் மாதிரி போயிட்டு காசு கலெக்ட் பண்ணது பதிலாக நீங்கள் இந்த மாதிரி இந்த மாதிரிலாம் போய் கற்றுக்கிட்டிங்கனாக்கா நீங்கள் நல்லா ஃபினான்ஷியலாகவும் டெவலப் ஆவீங்க. அட் த சேம் டைம் நீங்கள் வந்து சிஸ்டமைஸோட ஒரு பார்ட்டாகவும் இருப்பீங்க. உங்களுக்கு அதனால நிறைய யூசஸ் தான் இருக்கும். நீங்கள் கேம்ஸ் விளையாடி அதில் காசு ஏர்ன் பண்ணதில் ஒரு யூஸும் கிடையாது. ஏன்னா கேம்ஸ் விளாட்னாக்கா நம்மளோட மைண்டும் நம்மளோட திங்கிங் பவரும் ரொம்பவே வந்து அது மழுங்கி போயிடும். அது மழுங்கி போயிடும்னா எப்படி சொல்கிறது, டவுன் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி போயிட்டு விளையாட்டி காசு வாங்கிறது பதிலாக இந்த மாதிரி டிஜிட்டலாக வந்து எவ்வளோ இது இருக்குது, வழிகள் இருக்குது. அந்த மாதிரிலாம் போயிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் உங்களுக்கு ஒரு இன்டெலிஜென்ட்டான ஒரு ஒர்க்கு தான் இருக்கும். நான் சொல்கிறது எல்லா விஷயமே நான் வந்து நீங்கள் வந்து எஃபர்ட் போடணும். எஃபர்ட் போட்டால் தான் கன்சிஸ்டன்சின்றது ரொம்பவே முக்கியம். இப்போது நான் அந்த வீடியோ போடுறேன்னா அந்த தொடர்ந்து அடுத்த வீடியோ போட்டுனே இருந்தாலும் எனக்கான டெவலப்மெண்ட் இருக்கும். அதே மாதிரி தான் நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுறீங்கனாக்கா அதே மாதிரி அந்த விஷயத்தை தொடர்ந்து அது சக்ஸஸோ இல்லை ஃபெயிலியரோ அது அப்புறப்பட்ட விஷயம். பட் நீங்கள் தொடர்ந்து போட்டுகிட்டே இருந்தால் தான் அதுக்கான சக்ஸஸை நீங்கள் லேட்டராக பார்ப்பீங்க. இப்போவே கிடையாது, லேட்டராக பார்ப்பீங்க. அதே மாதிரி தான் இது எல்லா விஷயத்தும் இதே மாதிரி பண்ணுங்கள், உங்களுக்கு சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். ஸோ நிறைய பேர் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ட்ரை பண்ணுங்கள், நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும். அடுத்து சொல்ல போகிற விஷயம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை இந்த மாதிரி போஸ்ட் பண்ணுறது சோஷியல் மீடியாஸில் கண்டென்ட் க்ரியேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை போஸ்ட் பண்ணுறது, அது வந்து சரியான கைடன்ஸ் ஒரு கூகுள்லையோ இல்லை ஒரு சோஷியல் மீடியாவில் போய் சர்ச் பண்ணி யூடியூப்பில் போட்டிங்கன்னா நிறைய வீடியோஸ் வரும். அன்றைக்கி போய் சர்ச் பண்ணி நீங்கள் வந்து அதுக்கான ப்ராப்பரான இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் போடுங்க. அடுத்த ஐடியா என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, இடம் இருந்துச்சுனாக்கா நீங்கள் ஒரு ஜஸ்ட் 20,000 செலவு பண்ணிங்கனாலே மஷ்ரூம் வளர்ப்பு நீங்கள் வந்து வீட்டிலே வளர்த்திங்கனாலே அதுவும் நிறைய சேல் பண்ணலாம். நிறையா இது அமேசான்ஸ்லாம் நீங்கள் சேல் பண்ணிங்கனாக்கா ஒரு இது வந்து 150 மேலே போகும். நீங்கள் வந்து அதோட விதையை வந்து சேல் பண்ணலாம். எவ்வளோ இருக்குனாக்கா இன்னும் பார்த்தீங்கன்னாக்கா முருங்கை மரம் ஒரு பெஸ்ட்டு இண்டிவிஜுவல் பணம் சம்பாதிக்கிறதுக்கான வழின்னு சொல்லலாம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா முருங்கைக்கீரை வளர்க்குறது. முருங்கைக்கீரை உங்கள் வீட்டில் வளர்ந்துச்சுனாக்கா அதை நீங்கள் போய் காசாக்கலாம். நீங்கள் போய் விற்று முருங்கைக்கீரையோ ஃப்ரெஷ்ஷாக விற்றிங்கனாலே ஒரு 2 ஹவர்ஸ்லேயே உங்களுக்கு வந்து நல்லா விற்று போயிடும். முருங்கைக்கீரை, முருங்கைக்காய் இதெல்லாம் வந்து நல்லாவே மார்க்கெட்டில் நல்லாவே சேல் ஆகுது. ஸோ அதை நீங்கள் வந்து டெவலப் பண்ணி ஒரு கொஞ்சம் காசு இருந்துச்சுனாக்கா ஒரு இடம் வாங்கி நீங்கள் இல்லை வீட்டிலே வந்து ஒரு மாடி தோட்டத்திலே நீங்கள் வந்து இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணலாம். பண்ணி நீங்கள் அதில் கூட சம்பாதி பார்க்கலாம். வேறு எந்த ஒரு இதுவும் தேவையில்லை. இது இண்டிவிஜுவலாக பண்ணுற விஷயங்கள் தான். ஓகேங்களா?